இந்த வீடியோல டைப்ஸ் ஆஃப் எஃப்ஐஆர் தான் பார்க்க போறோம். அதுல முதலாவது ஜீரோ எஃப்ஐஆர். ஜீரோ எஃப்ஐஆர் அப்படின்னா நம்ம ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா பொதுவா நம்ம எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவோம். குற்றம் நடந்த இடத்திற்கான அதிகாரப்பூர்வமான ஒரு காவல் நிலையத்துல போயிட்டு நம்ம எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவோம். இந்த எஃப்ஐஆர் பாத்தீங்கன்னா பொதுவா எல்லா எஃப்ஐஆருக்குமே ஒரு சீரியல் நம்பர் கொடுப்பது உண்டு. இந்த ஜீரோ எஃப்ஐஆர்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையான ஒரு குற்றம் நடக்குது, குற்றம் எங்க வேணா நடந்திருக்கலாம், அதுக்கான காவல் நிலையத்துலதான் நம்ம போயிட்டு நம்ம எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும்னு இல்ல, எந்த எந்த காவல் நிலையத்துல வேணாலும் இந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி வச்சுக்கலாம். அந்த சீரியல் நம்பர் ஜீரோன்னு போட்டு அவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்துக்கு அந்த எஃப்ஐஆர் கொண்டு போய் சேர்ப்பாங்க. சம்பந்தப்பட்ட காவல் நிலையம் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணும். இது பாத்தீங்கன்னா அந்த கொலை கொள்ளை போன்ற சீரியஸான ஒரு வழக்குகளுக்கு எல்லாமே இந்த ஜீரோ எஃப்ஐஆர் பெரிதும் மூலம். கடினமான வழக்குகளை உடனடியா காவல்துறை கிட்ட போய் கொண்டு சேர்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஜீரோ எஃப்ஐஆர் கொண்டு வந்தாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்லணும் அப்படின்னா, ஒரு குழந்தையோ இல்ல ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ யாரையோ கடத்திட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கடத்திட்டு போறாங்க, ஒரு இடத்துல இருந்து கடத்திட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்போது தப்பி தவறி அந்த குழந்தையோ அந்த பெண்ணோ அந்த நபர் கடத்தப்பட்ட நபர் தப்பிச்சு வந்துடுறாங்க. சோ நம்ம எங்க கடத்தினாங்களோ அந்த காவல் நிலையத்துல போய் அவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எங்க தப்பிச்சு அவங்க பக்கத்துல எந்த ஒரு காவல் நிலையம் இருந்தாலுமே அவங்க போய் அந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலாம்.